வணக்கம். நீங்க பேங்க்ல பணம் போடும்போது அந்த பணம் உண்மையில என்ன ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில தான் நாம இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். இப்போ உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்கிரீன்ல ஒரு நம்பரா தெரியுது. ஆனா அந்த பணம், அதாவது நீங்க டெபாசிட் செஞ்ச அதே கரன்சி நோட்டு பேங்கோட லாக்கர்ல பத்திரமா இருக்கா இல்ல வேற எங்கேயாவது போயிடுச்சா? வாங்க இந்த மர்மத்தை உடைப்போம். சரி வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். முதல்ல நம்மில் பலரும் வங்கிகளை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு பார்க்கலாம். இது ரொம்ப இயல்பான ஒரு நம்பிக்கை தான், ஆனா இது முழு உண்மை அல்ல. நம்மள் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நாம பணத்தை டெபாசிட் செய்யும்போது பேங்க் அதை ஒரு பெட்டில பத்திரமா வச்சு கடன் கேட்கறவங்களுக்கு அதுல இருந்து எடுத்து கொடுக்குதுன்னு தான். ஆனா இது ஒரு பொதுவான தப்பான கருத்து. இந்த நம்பிக்கை முழுசா தப்புன்னு சொல்லிட முடியாது. ஆனா இது கதையோட ஒரு சின்ன பகுதி தான். உண்மையான செயல்பாடு இதைவிட ரொம்பவே சுவாரஸ்யமானது. அப்படியா? அப்போ வங்கிகள் நிஜத்துல எப்படிதான் வேலை செய்து? வாங்க பார்க்கலாம். நவீன வங்கி அமைப்புக்கு அடிப்படையா இருக்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இதுக்கான பதில் இருக்கு. இந்த சிஸ்டத்துக்கு பேரு தான் ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங். இதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நவீன வங்கிகளுக்கும் அடிப்படை. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க டெபாசிட் பண்ற பணத்துல ஒரு சின்ன பகுதியை மட்டும் கையிருப்புல வச்சுக்கிட்டு மீதி பணத்தை அவங்க கடனா கொடுக்கலாம். இங்க தான் விஷயமே இருக்கு. பேங்க்குங்கிறது பணத்தை பத்திரமா வைக்கிற ஒரு சேமிப்பு பெட்டிங்கிற நம்பிக்கைக்கு நேர்மாறா கடன்கள் மூலமா பணத்தை பெருக்கிற ஒரு கருவியா அது செயல்படுது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வங்கிகளே இஷ்டத்துக்கு செய்யறதில்ல. இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சிஸ்டம். நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி இருக்கிற சென்ட்ரல் பேங்க் தான் எவ்ளோ பணத்தை கையிருப்புல வைக்கணுங்கிற விதியை போட்டு அது சரியா பின்பற்றப்படுதானும் கண்காணிக்கும். சரி, இந்த பணப்பெருக்கம் அப்படிங்கிறது கேட்க கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் இல்லையா? வாங்க ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணம் மூலமா இது எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் பேங்க்ல 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றாருன்னு வச்சுப்போம். பேங்க் ரூல்ஸ் படி அதுல 10%, அதாவது 1000 ரூபாயை மட்டும் கையிருப்புல வைக்குது. இப்போ மீதி இருக்கிற 9,000 ரூபாயை பேங்கால கடனா கொடுக்க முடியும். அந்த பணம் கடன் மூலமா பொருளாதாரத்துக்குள்ள போகுது. அந்த கடனை வாங்கினவர் அதை செலவு பண்ணும்போது அது கடைசியில வேற ஒருத்தரோட பேங்க் அக்கவுண்டுக்கு போகுது. அங்கே மறுபடியும் இதே சைக்கிள் ஆரம்பிக்குது. இங்க நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம சென்ட்ரல் பேங்க் அச்சிட்ட அசல் காகித பணம் வெறும் 10,000 ரூபாய் தான். ஆனா இந்த கடன் கொடுக்கிற செயல் மூலமா பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானிக் பணத்தோட மொத்த மதிப்பு அதிகரிச்சிருக்கு. இதைத்தான் நாம அக்கவுண்ட் மணின்னு சொல்றோம். பொருளாதாரத்துல இந்த ப்ராசஸ்க்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் கடன் மூலம் பணம் உருவாக்கம், அதாவது மணி கிரியேஷன் த்ரூ கிரெடிட். வங்கிகள் உண்மையில நோட்டுகளை பிரிண்ட் பண்றதில்ல, ஆனா கடன் கொடுக்கறதன் மூலமா பணத்தோட புழக்கத்தை அதிகப்படுத்துறாங்க. ஓகே, பணம் இப்படிதான் உருவாக்கப்படுதுன்னு பார்த்தோம். ஆனா எதுக்காக இந்த சிஸ்டம் இருக்கு? இதோட நோக்கம் என்ன? இதுல என்னென்ன நல்லது கெட்டது இருக்கு? வாங்க ஒரு பேலன்ஸ்டு வியூ பார்க்கலாம். இந்த சிஸ்டத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு என்ஜின் மாதிரி. பிசினஸ் பண்றவங்களுக்கு கடன் கொடுத்து புதுசா வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டை வளர வைக்குது. ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அளவுக்கு அதிகமா கடன் கொடுத்தா அது பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும், அதாவது விலைவாசி உயரும். சில சமயம் பெரிய நிதி நெருக்கடிகள் கூட வரலாம். அப்போ இந்த ரிஸ்கை எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க? இங்க தான் சென்ட்ரல் பேங்கோட ரோல் மறுபடியும் வருது. வட்டி விகிதங்களை மாத்துறது, வங்கிகள் எவ்வளவு பணத்தை கையிருப்புல வைக்கணுங்கிற சிஆர்ஆர் ரேஷியோவை ஏத்தி இறக்குறதுன்னு பல கருவிகளை பயன்படுத்தி பணப்புழக்கத்தை அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் பெரிய பெரிய பொருளாதார விஷயங்களா இருக்கே. இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு சாமானிய குடிமகனுக்கு எப்படி முக்கியம்? வாங்க நம்ம அன்றாட வாழ்க்கையோட இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாப்போம். இந்த விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா லோன், இஎம்ஐ எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியும். விலைவாசி ஏன் ஏறுதுங்கிற, அதாவது பணவீக்கத்துக்கான மூல காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம். பேங்கை ஏன் அரசாங்கம் கட்டுப்படுத்தணுங்கிற அவசியத்தையும் நாம உணர்வோம். எல்லாத்துக்கும் மேல இந்த பேங்க் ஏமாத்துது மாதிரி வர்ற தவறான தகவல்கள் இருந்து நம்மள நாமையே பாதுகாத்துக்கலாம். முடிவா நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது. வங்கிகள் ஏதோ மேஜிக் செஞ்சு பணத்தை உருவாக்கிறதில்ல. அதே சமயம் அது வெறும் பணத்தை சேமிச்சு வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸும் இல்ல. அப்படியென்றால் வங்கிகள் என்பவை சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ரொம்ப கவனமா பணப்புழக்கத்தை விரிவுபடுத்துற நிதி இடைத்தரகர்கள். இது ரொம்பவும் பொறுப்பான, கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு செயல்பாடு. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே நம்மள வெறும் கோபப்படுற குடிமக்களா இல்லாம விவரம் தெரிஞ்ச குடிமக்களா மாத்தும். சரி, அடுத்து பணத்தை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? யோசிச்சு பாருங்க.